ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம விஜயாவுக்கு ஈயத்த காய்ச்சி ஊற்றுற மாதிரியே இருக்குது. நம்ம மீனா 2,00,000 வாங்க போகிறேன்ற சொல்கிற விஷயத்த கேட்குறதுக்கே இதுக்கே இப்படி இருந்தா இதுக்கு மேலே நான் வளர்றதை கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்? ஏம்மா, ஒரு மருமகளை எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு நீதானமாக உதாரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, இந்த அம்மா பற்றி பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இவங்க குடும்பமே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அண்ணாமலை பார்த்துட்டு மீனா ரொம்ப அதிர்ஷ்டக்காரியில நீ கொடுத்து வச்சவிடான்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பியாக இருக்கு. அந்த டைம் பார்த்து வந்த ரோகிணி வெறுப்பேற்றுறாங்களாமா. ஸ்ருதி உங்களை விட ஏர்ன் பண்ணிடுவாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சலை தூண்டி விட ட்ரை பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் பிரிய மாட்டோமே, நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி இருக்கு அவங்களோட ரியாக்ஷன். பண்ணிட்டு போட்டோம், அவங்க அதிகமாக வாங்கினா எனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க பொறாமப்படுறது ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, அக்கா தங்கையும் இல்லைங்க. அந்த உறவை நீ தப்பாக பேசாத, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. செம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அவங்க மூஞ்சில் பாவும் அடிச்சான் காப்பி மாதிரி போயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் பரசு அங்கிள் வந்திருக்காரு. வந்தவர் கறி எடுத்துகிட்டு வர, என்னப்பா இன்னைக்கு புதுசாக கறி எடுத்துகிட்டு வரேன்னு விஜயா கிண்டல் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்து ஓசி கறி வருதுன்னு சொல்லி காமிக்கிறாங்களாமா. நீ திருந்த மாட்டல, இந்த ஜென்மத்தில் நீ திருந்த மாட்டல, இப்படியே சேரை தேய்ச்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு உட்காந்துருக்கலாம்னு நினைக்கிற விஜயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க விலங்கமானவங்கன்னு தெரியாமலே நம்ம மீனா ஒரு பக்கம் இந்த தடவை நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்களோட அமௌண்ட்டே வேணாம், நான் எப்படியாவது முயற்சி பண்ணி நானே எல்லாத்தையும் பூ வாங்கி காசு போட்டு அதுக்கப்புறம் நானே முதல்ல சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அது இவ்வளோ ஆர்வமாக இந்த பொண்ணு செய்தேன்னு பார்த்தா அங்கே குழி தோண்டி வச்சுருக்காங்கன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுங்க, மீனாவை பற்றி தெரியாமல் அவங்க எல்லாம் தான் குழியில் விழுவ போகிறாங்க. அதுதான் இவங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாளைங்கிறதுல போட்டு காமிச்சாங்க பாரு, வேறத்தானோ வெறித்தானோ. ஓகே.